வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெனிடா தமிழ் சிஎம்ஐ சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டுடைய இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஒர்க்கர்ஸ்னால் என்ன இம்பார்ட்டண்ட் டெஃபினேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்தராக இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி ஸோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேனரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னு, அதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எக்ஸாமில் வந்து அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து எதுக்கு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து மெயினாக ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்ற ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்கன்னா, ப்ரொடெக்ட் த ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட். அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாமல் அவங்க வந்து அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அடிக்வேட்டான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதான் வந்து செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னா ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு அப்படி என்ன சேஃப்டி மெஷர்ஸ் தேவைப்படுதுன்னா, இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து கவர் ஆகுது. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்றப்போ வந்து சில டைம் வந்து சில ஃபேக்ட்ரிஸ் வந்து அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஜாபில் இருக்கும். ஹசார்டஸ் கேஸ் வந்து அந்த மாதிரி கேஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, டு ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். அவங்களுக்கு ஹெல்த் மட்டும் இல்லை, அவங்களுடைய வெல்ஃபேரையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆனுவல் லீவ் அண்ட் வேஜஸ். ஒரு ஒர்க்கருக்கு மந்த்லி இவ்வளோ லீவ் இருக்குது, ஒரு இயருக்கு அவங்க இவ்வளோ லீவ் எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் நம்ம ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் அடுத்தடுத்த வர வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வேஜஸ், இப்போ விமென்ஸ்க்குனால் எப்படி, சில்ட்ரன்ஸ்னால் அவங்களுக்கு எவ்வளோ வேஜ் பண்ணும், மினிமம் வேஜஸ், இதுதான் வந்து சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ட் மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட். செகண்ட் பாயிண்ட் அடிக்வேட் சேஃப்டி மெஷர்ஸ். தேர்ட் பாயிண்ட் ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஃபோர்த் வந்து ஆனுவல் லீவ் அண்ட் வேஜஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்சென்டிவ்ஸ், போனஸ், இந்த மாதிரிலாம் அவங்க ஓவர் டைம் பார்த்தாங்கன்னா அதுக்கான வேஜஸ், ஸோ இதெல்லாமே வந்து இந்த வேஜஸ் இதில் வந்து கவர் ஆகும். ஃபிஃப்த் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அந்த ஆக்ட் வந்து ஹோல் ஆஃப் இந்தியா, மகாராஷ்டிரா இருக்கட்டும், வேறு குஜராத்தாக இருக்கட்டும், இந்தியா இது கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், தமிழ்நாடு, இது எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பொதுன்றாங்க. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சில இது இருக்காது. ஆனால் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குமே பொது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இட் கவர்ஸ் ஆல் மேனுஃபேக்சரிங் யூனிட். இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து என்னென்ன மாதிரியான ஃபேக்ட்ரிஸை கவர் பண்ணுதுன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா ஃபேக்ட்ரிஸுமே வந்து இது கவர் பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்க. விச் ஃபால்ஸ் அண்டர் த நேம் ஃபேக்ட்ரி. அப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஃபேக்ட்ரிஸ் ஓன் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஃபேக்ட்ரிஸ் ஓன் பண்ணலாம். அவங்க ஓன் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ்க்குமே இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் சொல்கிறாங்க. ஸோ அதான் நான் 6th பாயிண்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா, இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை தான் வந்து நான் அந்த மாதிரி 6 பாயிண்ட்ஸாக சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, காம்பிட்டன்ட் பர்சனாக என்ன சொல்கிறாங்கன்னா, காம்பிட்டன்ட் பர்சன் இஸ் அ பர்சன், அவர் பர்சன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஹூஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். காம்படிட்டிவ் பர்சன் வந்து ஒரு பர்சன் தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவர் வந்து இன்ஸ்டியூட் வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் காம்படிட்டிவ் பர்சன். காம்பிட்டன்ட் பர்சன் அப்படின்றாங்க. அதாவது நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இன்ஸ்டியூஷன் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய பர்சனை தான் காம்பிட்டன்ட் பர்சன் சொல்கிறாங்க. ஓகேவா? அவரை வந்து எதுக்காக அவரை இது பண்ணுறாங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேரிங் அவுட் டெஸ்ட், examination and inspection required in a factory
ரிகார்ட்ஸ் ஃபார். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து டெஸ்ட், எக்ஸாமினேஷன், இன்ஸ்பெக்ஷன் இது எல்லாமே ஃபேக்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எதுக்காக இந்த டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா எதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பர்சன் அண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் டூரிங் ஹிஸ் டிஸ்போசல். அந்த பர்சனுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இது எல்லாத்தையுமே டெஸ்ட், எக்ஸாமினேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து காம்பிட்டன்ட் பர்சனை வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன் இங்கே வந்து கம்மா வரணும், experience of the person employed in the institution and facilities available therein. With the test and exam, a person will be considered as a competent person அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்கியூபையர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஆக்கியூபையர்னா என்னென்னா அல்டிமேட் கண்ட்ரோல் உடைய பர்சனை தான் ஆக்கியூபையர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆக்கியூபையர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க்கர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஒர்க்கர்னாலே வந்து உங்களுக்கு காமனாக தெரியும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள தான் வந்து எம்ப்ளாயீஸை தான் வந்து ஒர்க்கர் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் படி ஒர்க்கர்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அ பர்சன் எம்ப்ளாய்ட் டைரக்ட்லி ஆர் பை எனி ஏஜென்சி வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் பிரின்சிபல் எம்ப்ளாயர். அதாவது ஒரு பர்சன் வந்து டேரெக்டாக அந்த ஃபேக்ட்ரியில் போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் டேரெக்டாக வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கே போயிட்டு ஒர்க்கை வந்து செக் பண்ணி அங்கே போய் எப்படி டேரெக்டாக ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணோன்னா இப்போது இது எப்படின்னா ஏஜென்சிஸ் வந்து புரோக்கர் மாதிரி வந்து செயல்படுவாங்க. பிட்வீன் யாருக்குன்னா ஒர்க் சீக் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து யாராவது ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது, டிமாண்டில் இருக்குது ஒர்க்கர்ஸ் அப்படின்னா வந்து அவங்க இந்த பர்டிகுலர் ஏஜென்சியை வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட ஒர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சர்ச் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அங்கே அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு எதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் அப்போ வந்து அந்த டைமில் வந்து ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து எனக்கு ஒர்க் வேணும்னு வர ஒர்க் சீக் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறவங்கக்கிட்ட இவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள எம்ப்ளாய் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ டேரெக்டாக போகாமல் ஏஜென்சி மூலயமா போவாங்கள்ல. ஸோ இவங்களாம் தான் வந்து ஒர்க்கர்ஸ் அப்படின்றாங்க. அ பர்சன் எம்ப்ளாய்டு in the factory directly or by agency without the knowledge of the principal employer. ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ஒருத்தர் வந்து எம்ப்ளாய் ஆகிறாரு ஒரு ஃபேக்ட்ரியிலனா மெயினாக ரெமினரேஷனாக சேலரி இல்லை வேஜஸ் எல்லாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து ஒரு ஒர்க்கர் ஃபேக்ட்ரியில் எம்ப்ளாயர் ஆகிறார். நெக்ஸ்ட்டு ஃபார் ரெமினரேஷன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி related to manufacturing process but not included in the Union of Armed Forces. Directly or indirectly அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படின்றது என்னென்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கவர் பண்ணுன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரிலேட்டடான ஃபேக்ட்ரிஸை மட்டும்தான் கவர் பண்ணும். ஸோ அப்போது அந்த ஒர்க்கர் வந்து டைரெக்டாகவும் சரி அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து டைரெக்டாகவும் இவர் வந்து சம்மந்தப்படுத்திருக்கலாம், இல்லைனா இன்டைரக்ட் ஆகும்னா என்னென்னா இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த மெஷின்ஸ் இருக்கும்ல, அந்த மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறாருன்னா அவர் டைரெக்டாகவே அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ரிலேட் ஆகிருக்கார். இன்டைரக்டாக என்னென்னா அப்போ இன்டைரக்டாக என்ன அர்த்தம்னா அவர் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணல, ஆனால் அந்த மிஷினை வந்து க்ளீன் பண்ணுறார். ஸோ அவர் இன்டைரக்டாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து அவர் வந்து ரிலேட் ஆகிருக்கார். ஸோ அந்த ஒர்க்கர் வந்து டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் கண்டிப்பாக he should be related அப்படின்றாங்க. ஸோ அதான் a person employed directly or by agency without the knowledge of the principal employer ரெமினரேஷனுக்காக நெக்ஸ்ட் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஆனால் எதில் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த மிலிட்ரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இவர் இன்வால்வ் ஆகிருந்தாருன்னா, அதாவது கன்ஸ் அந்த ட்ரக்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி இதில் இவர் வந்து ஒர்க்கராக இருந்தாருன்னா இவர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கவர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி பற்றி தான் படிக்க போகிறோம்.
ஃபேக்ட்ரிஸ் ஆக்டே ஃபேக்ட்ரி பற்றி தான் சொல்ல போகுது. ஸோ ஃபேக்ட்ரி அப்படின்னா எதை வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்ல போகிறோம் அப்படின்றதான் வந்து இந்த பாட்டில் படிக்க போகிறோம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 10 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு, 10 இல்லைனா 10க்கு மேலே எம்ப்ளாயீஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணியிருந்தா வித் த எய்ட் ஆஃப் பவராக இருந்தால் ஸோ அதை ஃபேக்ட்ரி சொல்லுவோம். வித்தவுட் தி எய்ட் ஆஃப் பவர், ஃபேக்ட்ரி வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது வித் எய்ட் ஆஃப் பவர், பவர் இருக்குது பவர் இல்லை, வித்தவுட் தி எய்ட் ஆஃப் பவர். வித் எய்ட் ஆஃப் பவர்னால் அங்கே எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தால் போதுன்னா 10 ஆர் 10க்கு மேலே இருந்தால் போதும். வித்தவுட் தி எய்ட் ஆஃப் பவர்னால் 20 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் ஆர் எம்ப்ளாய்டு, அப்போ தான் வந்து அவங்கள ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபேக்ட்ரி டஸ் நாட் இன்க்ளூட், ஃபேக்ட்ரி வந்து எதை வந்து ஃபேக்ட்ரியில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஒரே செகண்ட், நான் கேமரா பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஃபேக்ட்ரிஸ் வந்து எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மைன்ஸ்னால் அந்த குவாரிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வராது. ஏன்னா மைன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக தனியாக ஆக்ட் இருக்குது, மைன்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டுனே தனியாக இருக்குது. ஸோ அதனால் மைன்ஸ்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து கவர் ஆகாது. நெக்ஸ்ட், இதை நம்ம ஏற்கனவே இங்கே ஒர்க்கர்ஸில் பார்த்தோம். ஒர்க்கர்ஸ் ரிலேட்டட் டு யூனியன் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஒர்க்கர்ஸாக வரமாட்டாங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில். ஸோ ஏன்னா இவங்களுக்குமே வந்து தனியாக இருக்குது, இந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ், மிலிட்ரி, நேவி, ஏர்வே, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து தனியாக இருக்குது. ஸோ யூனியன் பிலாங்கிங் டு ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட், ரயில்வே ரன்னிங் ஷெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஈட்டிங் பிளேசஸ். ஏன் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈட்டிங் பிளேசஸ் வந்து ஃபேக்ட்ரியில் கவர் ஆகாதுன்னா, இவங்க வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் இது எல்லாமே ஏற்கனவே ரெடியாக வர்றதை தான் வந்து இவங்க மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஹோட்டல்ஸில் கண்டிப்பாக 10க்கு மேலே 20க்கு மேலே தான் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஈட்டிங் பிளேசஸுமே ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கவர் ஆகாது, ஃபேக்ட்ரிஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 மட்டும்தான் கவர் ஆகாது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயும் உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்டால் உங்களுக்கு எழுத கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா, அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட ரிலேட்டடாக தான் இருக்கணும். அதுக்கடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் கொடுக்கணும். அக்கமா ஃபேக்ட்ரி அப்படின்றதுக்காக, ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஐடென்டிக்காக அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு they have to register. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரிலேட்டடாக இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷுட் ப்ரொவைட் லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபேக்ட்ரி. நோ ஃபேக்ட்ரி கேன் ரன் வித்தவுட் அ லைசன்ஸ் இல்லாமல், ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சில ஃபேக்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா வந்து லைக் ஃபயராக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இல்லாமல் வந்து ரொம்ப நார்மலாக வந்து இதாகும், ரொம்ப வந்து டேஞ்சரஸான பொருள்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு சில ஃபேக்ட்ரியில் வந்து ரொம்ப ஹீட்டு, ரொம்ப டேஞ்சரஸான கேஸோட ரிலேட் பண்ணி ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹசார்டஸ் ப்ராசஸ்ஸை, அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும், இல்லைன்னா அங்கே வரக்கூடிய இன்டர்மீடியட்னால் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜும் இல்லை, ஃபைனல் ஸ்டேஜும் இல்லை, நடுவில் இருக்க ஸ்டேஜ் தான் இன்டர்மீடியட் சொல்லுவாங்க. நம்ம சிஎம்ஏல கூட ஃபவுண்டேஷன், ஃபைனல், நடுவில் இருக்கிறது இன்டர்மீடியட். ஸோ நீங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பை ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் ஆர் எஃப்ளூவன்ஸ். இது எல்லாமே வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துச்சுன்னா அதை தான் ஹசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் வந்து வில் டேக் மெஷர்ஸ் அகெயின்ஸ்ட் தீஸ் ஃபேக்ட்ரிஸ். இப்போ வந்து அவங்க பொல்யூட் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த ஹீட்டில் தான் இருக்கணும், ஏர்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதே இதில் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து சீல் வைக்கலாம், இல்லைனா அதை வந்து வேறு எதுக்கு வந்து இப்படி சொல்ல ஏல விடலாம், அந்த மாதிரி என்ன வேணால் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஹசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, ஆக்கியூபையர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக்கியூபையர்னு யாரை சொல்வோன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் யாருக்கு அல்டிமேட் கண்ட்ரோல் இருக்கோ அவங்கள தான் ஆக்கியூபையர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன் கேஸ் ஆஃப் ஃபர்ம்,
அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஃபார்ம் இல்லைனா வந்து இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்காங்கன்னா, ஸோ அந்த மாதிரி கேஸில் யாரை வந்து ஆக்கியூபையர் சொல்லுவோன்னா, எனி ஒன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் பார்ட்னர் ஆர் மெம்பர் டு பி தி ஆக்கியூபையர். ஃபார்ம்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பார்ட்னரை ஆக்கியூபையர்னு சொல்லுவோம். இன் கேஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்னால் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஆக்கியூபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் கம்பெனினா யார் இருப்பா? டேரக்டர்ஸ் இருப்பாங்க, கீ மேனேஜர் பர்சன் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டேரக்டர்ஸ்க்கு தான் அதாவது ஒரு குரூப் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு டேரக்டரை வந்து நம்ம ஆக்கியூபையர்னு சொல்லுவோம் இன் கேஸ் ஆஃப் அ கம்பெனி. நெக்ஸ்ட்டு, ஃபேக்ட்ரி ஓன் பை சென்ட்ரல், ஸ்டேட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் கூட ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கவர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி கேஸில் வந்து யார் வந்து ஆக்கியூபையர் இருப்பாங்கன்னா, பர்சன்ஸ் ஆர் டூ பர்சன்ஸ் டு whom the power to manage the affairs of factory owned by central or local authority to be the occupier அப்படின்ட்டுன்னு. அதாவது அந்த ஃபேக்ட்ரியோடைய அஃபேர்ஸ்லாம் இருக்கும்ல, எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுற பவர் யாருக்கு இருக்கோ அந்த பர்சன் இல்லைனா பர்சன்ஸ், அப்போ ப்ளூரல், ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு 2 பேருக்கு அந்த பவர் இருக்குன்னா 2 பேருமே ஆக்கியூபையர் தான் இன் கேஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஓன் பை ஸ்டேட், சென்ட்ரல் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ ஃபார்ம்னா அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாங்கன்னா, பார்ட்னர்னா இண்டிவிஜுவல் பர்சன் இருக்கலாம், இண்டிவிஜுவல் மெம்பரை, கம்பெனினா டேரக்டர்ஸ், பார்ட்னர் இது ஃபேக்ட்ரி ஓன் பை சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் அத்தாரிட்டினா வந்து யாருக்கு வந்து சுப்ரீம் பவர் இருக்குது டு டீல் வித் ஃபேக்ட்ரி அஃபேர்ஸோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க தான் ஆக்கியூபையராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ஷிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கேரி பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரை டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை டாக்னா என்னென்னா கப்பல் துறை. அப்போது அந்த ஷிப் இதிலே வந்து அந்த கப்பல் துறை, அந்த ஷிப் இதிலே வந்து இந்த ரிப்பேர் ஆன ஷிப்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று இருக்கும், தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பேர் ஆன ஷிப்ஸாக இருக்கட்டும், புதுசாக அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஷிப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே நம்ம குடவுன் சொல்கிற மாதிரி ஷிப்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அந்த குடவுனை தான் வந்து ட்ரை டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஓனர் ஆஃப் ட்ரை டாக் தான் வந்து டீம் டு பி தி ஆக்கியூபையர். அந்த ஷிப் வந்து ரிப்பேராக இருக்கிற டைமில் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ அந்த டைமில் அந்த ஷிப்பு எந்த ட்ரை டாக்கில் இருக்கோ அந்த ட்ரை டாக்கோடைய ஓனர் தான் வந்து ஆக்கியூபையர் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நோட்டீஸ் ஆஃப் ஆக்கியூபையர் பார்க்குறோம். An occupier, before occupying any premises as factory, has to send a written notice to the chief inspector. இப்போ வந்து ஒரு ஆக்கியூபையர் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஆக்கியூபை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ரிட்டன் நோட்டீஸ் வந்து எழுதி சீஃப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி நான் தான் இந்த ஃபேக்ட்ரிக்கு, இந்த பர்டிகுலர் ஏபிசி ஃபேக்ட்ரிக்கு நான் ஆக்கியூபையராக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு, அந்த நோட்டீஸ் என்னெல்லாம் கண்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Containing the name and situation of ஃபேக்ட்ரியோடைய நேம் அண்ட் சிச்சுவேஷன், அதாவது சிச்சுவேஷன் அண்ட் லொக்கேஷன். அடுத்தது வந்து அந்த ஆக்கியூபையரோட நேம் அண்ட் அட்ரஸ், நேச்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கேரிட் ஆன் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி பற்றின நேம் அண்ட் லொக்கேஷன் எழுதும், அதாவது சிச்சுவேஷன் சொல்லிட்டு. அடுத்தது அந்த ஆக்கியூபையரோடைய நேம் அண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறமா என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கேரி பண்ணுறது அந்த ஃபேக்ட்ரி, அடுத்தது அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நோட்டீஸ் ஆஃப் த ஆக்கியூபையரில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நோட்டீஸ் ஆஃப் த ஆக்கியூபையர் யாருக்கு சென்ட் பண்ணணும்? சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு ரிட்டன் நோட்டீஸில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு. Next, before appointment, a manager for occupier, a written notice to be sent 7 days prior to the appointment of manager, chief inspector. அந்த நோட்டீஸ் வந்து அவர் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம், டு ப்ரொமோட் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இப்போ வெல்ஃபேர் மெஷர்ஸ்னால் என்னென்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், health of workers in working environment, safety of workers including hazardous process, welfare of workers, working hours of adult, employment of young person, annual leave with wages. First, health of workers in working environment.
அந்த அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுடைய ஹெல்த் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபேக்ட்ரி கேன் ரன். அண்ட் அந்த அந்த ஒர்க்கருமே வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஹெல்த் மட்டும் இல்லை, அவங்களுடைய சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹசார்டஸ் ப்ராசஸ் ரொம்ப டேஞ்சரஸான ஹசார்டஸ்னாலே ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிற ஒர்க்கர்ஸோடைய சேஃப்டி அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி இதை அவங்களுடைய வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வெல்ஃபேர் அப்படின்றாங்க. ஒர்க்கிங் ஹார்ஸ் ஆஃப் அன் அடல்ட், இதை நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வர வீடியோஸில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்வேன். இருந்தாலும் ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ நேரம்னா 9 hours ஆஃப் ஒர்க் தான் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹார்ஸ்லாம் டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணணும், இப்போ ஒரு வீக்கு இவர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணலாம், பிரேக் எப்படி வரணும், சைல்டு ஒர்க்கராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி, ஒர்க்கிங் டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்ட் ஆகணும், நைட் ஷிஃப்ட்னால் எப்படி இருக்கணும், விமென் ஒர்க்கர்ஸ்னால் அவங்க எப்போ எம்ப்ளாய் ஆகணும், எந்த டைமில் வந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், காலையிலனா எந்த டைமு, ஈவினிங்னா எந்த டைம்குள்ளே முடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸாக ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதான் ஒர்க்கிங் ஹார்ஸ் ஆஃப் அன் அடல்ட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ். யங் பர்சன்னா அப்படின்னா என்னது, சைல்டு அப்படின்னா அடோலசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இப்போ அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறோன்னா எந்த ஏஜ் லிமிட்டில் நம்ம அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து 14 years ப்ளஸ் 14 years கம்ப்ளீட் பண்ண சில்ட்ரன் அப்படி இல்லைன்னா அடோலசன்ஸை மட்டும்தான் வந்து தே கேன் எம்ப்ளாய் இன் தி ஃபேக்ட்ரி. ஆனால் அவங்கள எம்ப்ளாய் பண்ணணுன்னா தே நீட் த child workers have to submit a fitness certificate. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்னா என்ன, அதெல்லாமே இனி வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நான் சும்மா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஜென்ரலாக ஒரு 2 லைன் அதை பற்றி நான் சொல்கிறேன். 14 yearsக்கு மேலே இருந்தால் தான் அவங்கள எம்ப்ளாய் பண்ண முடியும். எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு 14 years மட்டும் போதாது, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ இது 2 இருந்தால் தான் வந்து எம்ப்ளாய் பண்ண முடியும். ஆனுவல் லீவ் வித் வேஜஸ், இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லீவ், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லீவ். அவங்க லீவ் எடுக்கலைன்னா அந்த லீவ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது எப்படி, எவ்வளோ லீவை கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். விமனாக இருந்தால் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வந்து எவ்வளோ நாள் தரலாம், எவ்வளோ வீக்ஸ் தரலாம் அப்படின்றதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர். ஹெல்த், சேஃப்டி, வெல்ஃபேர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒர்க்கிங் ஹார்ஸ் ஆஃப் அன் அடல்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சைல்டு ஒர்க்கர், யங் பர்சன், நான் சைல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆனுவல் லீவ் அண்ட் வேஜஸ் பற்றி இதுதான் வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸை. நெக்ஸ்ட்டு ஹெல்த். இப்போ இதில் ஃபஸ்ட்டே ஹெல்த் பார்த்தோம்ல. ஸோ ஹெல்த் அப்படின்னா எதெல்லாம் கவர் பண்ணுது பார்த்திங்கன்னா மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளென்லினஸ். ஃபேக்ட்ரி மட்டும் இல்லைங்க, வீடாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளென்லினஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்போசபிள் ஆஃப் வேஸ்ட் அண்ட் எஃப்ளூவன்ஸ். ஸோ இது பற்றின டீட்டெயில்டான இதெல்லாமே நம்ம அடுத்து இப்போ வர இதில் பார்க்கலாம். டஸ்ட் அண்ட் ஃபியூம், வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர், ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபிகேஷன், ஓவர் க்ரௌடிங்லாம் 3 தடவை கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. லைட்னிங், ட்ரிங்கிங் வாட்டர், ரெஸ்ட் ரூம் அண்ட் யூரின்டல்ஸ், ஸ்பிட்டூன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பிட் அப்படின்னா தெரியும், ஸ்பிட்டூன்ஸ்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா என்ன, எல்லா டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வர வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பெனிட்டா தமிழ் சிஎம்ஏ சேனல். ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். தேங்க்யூ.